Okay guys, welcome back to my YouTube. Hey channel, welcome to my guys. Hey welcome channel to my guys. Hey guys, channel to my welcome. யார் பைக்கில் போகிறோம் அப்படின்னா பாண்டியோட பைக்கில் தான். நம்மளோட பைக்கை அவன்கிட்ட கொடுத்துட்டு அவனோட பைக்கை எடுத்துகிட்டு போகிறோம். ஓகே, நான் கோப்ரோவில் கன்டினியூ பண்ணுறேன். நம்ம வண்டியை ஓட்டுறதுக்கு மாடு இருக்கு. ஆமா, ஓகே, ஆல் செட், கிளம்புவோம். நான் மைக் எதுவுமே மாட்டலை, ஸோ வாய்ஸ் கேவலமாக தான் இருக்கும். நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு தெளிவாக வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி ஆட் பண்ணி காட்டுக்குள்ளே போதே. Yes, welcome back to my YouTube channel. ஸோ இப்போ தான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னா, இப்போ கரெக்டாக ஊட்டி இல்லை மேட்டுப்பாளையத்தில் இருக்கிறோம். ஸோ ஊட்டி போகிறதா தான் எங்களோட பிளானு. கொஞ்சம் கிளைமேட்டு சில்லுன்னு இருக்கிறதுனால பேசுகிறது எல்லாமே அப்படியே ஃபாகாக ஃபார்ம் ஆகிடுது முன்னாடி வைசரில். ஸோ இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா ஊட்டிக்கு தான், ஆனால் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரூட்டில். குன்னூர் ஆல்ரெடி நாங்கள் குன்னூர் வழியாக போயிருக்கிறேன். ஸோ இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக காரமடையிலேருந்து இப்போ நாங்கள் காரமடையில் இருக்கோம். காரமடையிலேருந்து மஞ்சூர்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஒரு ரோடு வரும். ஸோ அந்த ரோடு வழியாக தான் நாங்கள் போகிறோம். இது வரைக்கும் ஒரு சில பேர் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. காரமடையிலேருந்து கரெக்டாக ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கும் அந்த இடம். ஸோ இப்போ நாங்கள் இருக்கிறது காரமடை தான். காரமடையிலேருந்து நாங்கள் இப்போ அந்த மஞ்சூர் அந்த ரோடு வழியாக போகலான்ட்டு இருக்கிறோம். ஸோ பார்க்கலாம். ஆனால் ரோடு வந்து கொஞ்சம் டேஞ்சரான ரோடு தான். ஏன்னா ஒரு சிங்கிள் லேன் ரோடு மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி அனிமல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்துக்கலாம். ஆனால் 7 மணிக்கு தான் அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் சீக்கிரம் போய் அங்கே போய் முழிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஸோ நாங்கள் இங்கேருந்து போகிறதுக்கு எப்படியும் ஒரு 7 மணி ஆயிரும். ஸோ பொறுமையாக தான் போகிறோம். வீட்டிலேருந்து கிளம்பும் போதே வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு. அதை பஞ்சர் பார்த்துட்டு டயர் முன்னாடி வந்து ரொம்ப தேஞ்சிருச்சு. அதனால் சரி நம்ம ஹிமாலயனில் போவோம் அப்படின்ட்டு இந்த வண்டி சும்மா தான் கிடக்குங்க. பாருங்கள், 5400 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது 1.5 வருஷத்தில். ஆனால் கிளைமேட்டு வேறு மாதிரி இருக்குது. ஆனால் மழை பெய்யும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் விசாரித்து பார்த்தேன் 2-3 பேர்கிட்ட. ஊட்டியில் பயங்கரமாக மழை பெய்யுது அப்படின்னு சொன்னாங்க. ஓகே கேஸ், நாங்கள் இந்த காரமடை ரோட்டில் வந்து ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மஞ்சூர் ரோட்டில் வந்து ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ மொத்தம் 3 செக் போஸ்ட் இருக்கும். முதல் செக் போஸ்ட்டில் எங்களை வான் பண்ணி தான் அனுப்புனாங்க. மேலே வந்து 5 பெரிய யானை 2 குட்டி யானை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. தனியாக நிற்கிற யானையும் அதே மாதிரி குட்டிங்களோட நிற்கிற யானையும் தான் ரொம்ப டேஞ்சர்னு சொல்லுவாங்க. மற்றபடி கூட்டமாக இருக்கிறது, குட்டி இல்லாத கூட்டமாக இருக்கிற யானைங்கெல்லாம் ஒன்றும் செய்யாது. அது பாட்டுக்கு அது போகிற வழியில் போயிடும். குட்டிங்களோடு இருக்கிற யானைங்க வந்து ரொம்ப டேஞ்சரு. ஏன் அப்படின்னா அது குட்டிங்களை வந்து பாதுகாக்க நினைக்கும் எப்போயுமே. ஸோ நம்ம அதை அட்டாக் பண்ண வரோம் அப்படின்னு நினச்சிட்டு அது நம்மளை திருப்பி போட்டுரும். ஸோ அதனால் குட்டியோடு இருக்கிற யானைகளை பார்த்தா நீங்கள் கொஞ்சம் விலகியே நின்னுங்க. அதை கிராஸ் பண்ணி போகணுன்னு மட்டும் நினைக்காதீங்க. அதே மாதிரி இந்த ரோட்டில் வந்து பைசன் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பைசன், லெப்பர்ட்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. லெப்பர்ட்லாம் எப்போயாவது தான் வரும். பட் பைசன், யானைங்க தான் அதிகமாக அந்த ரோட்டில் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி மஞ்சூர் ரோட்டில் வந்து ஏகப்பட்ட எலிஃபென்ட் அட்டாக் வந்து நடந்திருக்கு. 40 தான் நான் போயிருப்பேன் இந்த ரோட்டில். ஏன் அப்படின்னா சடனாக ஒரு டேர்னிங்கில் யானை நின்றுச்சு அப்படின்னா நமக்கு அந்த பீதியிலே செத்துருவோம். ஸோ அதனால் நான் ரொம்ப ஸ்லோவாக தான் போனேன். அதே மாதிரி இந்த ரோடு வந்து ரொம்ப நேரோவாக இருந்தது. ஒரு 2 லேன் ரோடாக இருந்தாலும் நம்ம சடனாக டேர்ன் பண்ணிட்டு போயிடலாம். இது சிங்கிள் லேன் ரோடுங்கிறதுனால நம்ம ஒரு ஸ்டீப்பான இடத்துல ஒரு டேர்னிங்கில் யானை நிற்கும் போதும் நம்ம சடனாக திருப்ப முடியாது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் போய் ஆகணும். ஸோ நீங்கள் இந்த ரோடு ட்ரை பண்ணுறதா இருந்தால் பி கேர்ஃபுல், பார்த்து ட்ராவல் பண்ணுங்கள். செக் போஸ்ட் அலோவ் பண்ணால் மட்டும் போங்க. ஏன் அப்படின்னா யானைங்க இந்த டைமில் இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் அலோவ் பண்ணுறாங்க.
யானை இந்த டைமில் வரும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. நாங்கள் போன டைமில் வந்து யானை இறங்கிருச்சு. செக் போஸ்ட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு கார் வந்தது. அந்த கார்காரங்கிட்ட கேட்டோம், யானைங்க வந்து அடிவாரத்துக்கு இறங்கிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு நிம்மதியாக இருந்தது. ஓகே நம்ம போகலாம் அப்படின்ட்டு போனோம். இருந்தாலுமே ஒரு பயம் இருக்கும். அவங்க இறங்கிட்டு சொன்னாலும் அது எந்த பக்கம் இறங்கிருக்குன்னு தெரியாது. நாங்கள் ஏன்னா அடிவாரத்துலேருந்து தான் நாங்கள் மேலே போய்கிட்டு இருக்கோம். ஸோ அது எந்த டேர்னிங்கில் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஸோ கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. அதே மாதிரி ஒரு யூடியூப்பில் ஒரு கிளிப்ஸ் பார்த்தேன் யானை நிற்கிறத. ஸோ நாங்கள் அந்த வழியாக தான் போயிருந்தோம். நிறைய யானைங்க நிற்கும். மொத்தம் ஒரு 5 யானை, 5 பெரிய யானை, 2 குட்டி யானை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன மாதிரி குட்டி யானை ரொம்ப டேஞ்சரு. குட்டி யானை கூட இருக்கிற பெரிய யானை ரொம்ப டேஞ்சரு. ஸோ நீங்கள் பார்த்து தான் போய் ஆகணும். அண்ட் எனக்கு வந்து இந்த ஹிமாலயன் ரைட் பண்ணுறது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் வேறையா. ஸோ இப்போ என்னோடய பைக்கு ஜாவா பைக்கு அப்படின்னா கால் எனக்கு 2 காலும் கரெக்டாக தரையில் எட்டும். ஸோ நம்ம எதுவும் இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு டேர்ன் பண்ணிட்டு. ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த ரோட்டில் போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு குப்பையை போட்டுறாதீங்க. நான் இந்த இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண 60 கிலோமீட்டர் எங்கேயுமே நான் ரொம்ப குப்பை பார்க்கல. ஒரு இடத்துல சில இடத்துல கிடக்குமே தவிர ரொம்ப குப்பைங்க கிடையாது. ஸோ நீங்களும் போகிறதா இருந்தால் குப்பைங்களை தயவு செஞ்சு போடாதீங்க. நேச்சுரலாகவே இருக்க விடுங்க. நான் கோப்ரோவில் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கும்போது டேரெக்டாக நாங்கள் ரூமுக்கு போயிட்டேன். அப்படின்னா கோப்ரோவில் வந்து சார்ஜ் காலியாக போயிடுச்சு. அங்கே வந்து வியாழக்கிழமை நைட்டே கிளம்பிட்டோம். நாங்கள் பவர் பேங்க்லேயும் சார்ஜ் காலியாக போயிடுச்சு. டேரெக்டாக ரூம் போயிட்டோம். ரூம் போனோம் அப்படின்னா அதே மாதிரி பெட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப குட்டி பெட்டாக இருந்தது. எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. நைட்டு முழுக்க தூக்கமே இல்லை சுத்தமாக அந்த பெட்டில் எனக்கு. மற்றபடி ஹோட்டலை பொறுத்தளவுக்கு செம்மையாக இருந்தது. ஸோ நீங்கள் ஊட்டி போனால் ஸ்டே பண்ணலாம். ரேட்டுக்கு வந்து 850 வாங்குறாங்க. செம்ம வாட்டர்ஃபால். So please subscribe, whatever. Please